அகத்தியன் ஆசானாக, அப்பனாக, ஐயனாக இருந்து நிகழ்த்தி உயர் சூட்சமத்த சீடர்களுக்கு கந்தன் நிகழ்த்த அற்புதமாக அதன் சாரத்தை அகத்திய பெருமான் வந்து சபை சூட்சமத்தை எல்லாருக்கும் அருளி ஆனந்த கோலம் கொண்டு அமர்ந்திருக்கிற தருணமதிலே அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை மீண்டும் மீண்டும் வணங்கி உயர்வான சபை, உயர்வாக எல்லாரும் முதல் இடத்துல வச்சு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தர்கள் தேவர்கள் எல்லாருமேவும் நம்ம அந்த சபையில் எப்படி நடந்துக்கிடணும், எப்படி வந்து வழிபடணும், எப்படி அந்த சபையோட ஆற்றலை பயன்படுத்தி இந்த பெறவா நிலையை எப்படி பெறணும், இந்த பெருஞ்சபையோடு எப்படி இணைஞ்சு பயணப்படணும், அப்படிங்கிற பெரும்பேரை எப்படி பெறணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் நீங்கள் உங்களோட முடிவுகளுக்கே விடப்பட்டு அற்புதமான தருணம் முதலே அகத்திய பெருமான் அமர்ந்திருக்க அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து கேட்டுக்கலாம். இதை முடிஞ்சிட்டு மாலை போட்டு விட்டுருவோம். கேட்க போறியா? கேளு. டீ வைக்க சொல்லிட்டீங்களா? ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி. நீ தவத்தில் கந்த காட்சி, ஒரு கம்மா தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்குது. அந்த இதில் ஒரு கப்பல் போட்டு மாதிரி ரெடியாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆளில் ஏற சொல்கிறீங்க. ஏற சொல்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டனால தவத்தில் கழிச்சிட்டு அதுக்கு மேலே காட்சி தெரியல. அடுத்த ஒரு காட்சி, கம்மா நிரம்பி வலிகிற சூழ்நிலை இருக்குது. அப்போதைக்கு நீங்கள் பரசு மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சு ஒரு சின்ன இலையை வெட்டி விட்டோன்னா அந்த கம்மா அந்த ஓரத்தில் தண்ணி வெளில இன்னொரு இடத்துக்கு பாயுது. ஒரு பாலம் மாதிரி கீழே பாஞ்சு போகுது. அப்படி ஒரு காட்சி இவனு கண்டேன். அகத்திய பெருமான் வெட்டுதார் என்ன? ஆமாம், ஐயா உருவத்தில் அகத்திய பெருமான் எனக்கு தோணுது. அகத்தியர் தான் வெட்டுறாரு அப்படிங்கிற தோணுது எனக்கு அந்த காட்சி. ரெண்டுமே அப்படி அவர் தான் இருந்து, ஏன்னா அப்படி ஆக்ரோஷமாக நிற்கிறது அவரை தான் தெரியுது. அந்த மாதிரி காட்சி ரெண்டுமே. அடுத்த காட்சி கொடிமரமாக நிற்கிற மாதிரி தெரியுதா? அகத்திய பெருமான் தான் ஒரு கம்பீரமாக நிற்பார்லப்பா. இப்போ அகத்தினை ஏன்னா நார்மலாக இதாக அகத்திய பெருமான் தான் கம்பீரமாக அப்படி நிமிர்ந்து நிற்பார்ல, அந்த மாதிரி ஒரு இதாக கம்பீரமாக செய்கிறார் அந்த இதை. சரி சரி. அப்படி ஒரு காட்சி கண்டு. ரெண்டு காட்சி. கொடிமரத்துலேருந்து நம்ம அகத்திஷா நாம் அதை சொல்லும்போது அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு விக்கிரகம் மாதிரி வருது. அது என்னன்னு தெரியல. அப்படி தங்க நிறத்தில் வருது. மேலே அது பார்த்தா உயர்ந்து இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே சுழல் மாதிரி அவர் பாதத்தில் போகுது. அந்த சிலையோட பாதத்தில் போகிற மாதிரி ஒரு காட்சி. இந்த 3 காட்சி நீ கிடச்சிச்சு. இதை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீசாய நமக. இயல்பு கொடிமரத்துலேருந்து ஒரு சொரூபம் வெளியே வருது. அதோட காலில் வந்து கங்கை நீர் ஃபுல்லாக சுழண்டு அதுக்குள்ளே போகுது. அப்படியே சுழண்டு அதுக்குள்ளே போகுதா? ஆமாம், சுழண்டு அப்படி பாதத்தை ஒட்டின மாதிரி போகுது. சரி சரி சரி. ஓம் அகதீசாய நமக. உயர் ஞான சபையில் உத்வேக நிலை கொண்டு நற்பூஜை நிலைகளெல்லாம் நடந்தேறுகின்ற ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் அருள்நிலையாய் வந்தமர்ந்து கலந்து கொண்டு ஏற்றமுடன் சித்தனுக்கு நற்பணிவிடை ஏற்று சிவசபையை உயர் நிலை கொண்டு ஏற்று வளம் வருகின்ற சீடனே அகத்தியன் சஷ்டி பெருவிழாவின் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருளாற்றல் கொண்ட சரவணபவ அட்சரம் கீழிறங்கி சுழன்று வருகின்ற அருள்வேளை நடந்தேறுகின்ற கோமாதா பூஜை துவங்கிய காலம் முதல் சூட்சம நிலைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் சுழன்று வந்து அணுக்கரக நிலைகளை வாரி வழங்கி நிற்கின்ற பூஜை தனிலே தவக்காட்சியாய் கண்ட அற்புத நிலை. ஒரு தோணியில் சித்தனவன் அனைவரையும் ஏற்றி அழைத்து செல்வதற்குரிய அருள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அருள் காட்சி. அத்தோணியில் அமர்ந்திருப்போர்களெல்லாம் அவனோடு உயர்நிலை கண்டவர்கள், உயர்நிலை கண்ட சீடர்கள். அவ்வாறு அவன் அழைக்க தயாராக அருள்வாயிலில் நிற்கின்ற அக்காட்சி தன்னை நாடி வருவோர்களை, சபை நாடி வருவோர்களை
ஞானப் படகினில் ஏற்றி உயர் நிலை கொண்ட அருட்கைலாய திரு சிவகூரை தலம்தனிலே அமர வைத்து தவம் காண வைத்து அருள்நிலையாய் அவரவர்களுக்குரிய ஆகம நிலைகளை வழங்கி அவர்களின் ஆற்றல்தனை பெருக்குகின்ற வண்ணமாய் அவன் காத்து நிற்கின்றான். அழைப்பு குரல் விடுத்து அறைகூவல் விடுத்து அக்காட்சிதனை நீர் கண்டாய் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. ஞான நிலை நோக்கி வருபவர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இல்லாது தன் கரம் நீட்டி நிற்பவன் தான் உண்மையான வாழும் குருவென்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் சித்தனி. ஓம் அகதீசாய நமக. அக்காட்சிதனை கண்டாய். ஏற்றமுடன் இவன் செல்கின்ற படகது அத்தகைய குறிப்பிட்ட கால நிலைகளுக்குள் அது தங்கிவிடாது. அத்துணை லோகங்களையும் சுற்றி வருவதற்குரிய அற்புதமான அதன் பாதை நிலைகளை, அதன் பயண நிலைகளை துரிதப்படுத்துவதற்குரிய அற்புத நிலை கொண்டு அது அடைபட்டு கிடப்பதை அகத்தியன் அதனை விடுவித்த காட்சியையும் கண்டாய் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. 14 லோகங்கள் முழுவதும் அழைத்துச் சென்று ஆற்றலாக தங்களுக்கு அத்துணை லோக நிலைகளையும் காண்பித்து உயர் லோகமாம் அருள் கைலாய லோகம்தனை இறுதியில் காட்டி வந்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத நிலை கொண்ட பயணத்தின் தயார் நிலை அதுவென்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இயல்பு நிலை தவம் நிறைவடைந்து ஆற்றலாக சூட்சமத்தில் பல காட்சிகள் கண்ட தவம் இயல்பு கொடிமரம் சென்று அகத்திய நாமத்தினையும் ஆதவ நாமத்தினையும் உரைக்கின்ற பொழுது ஏற்றமுடன் நீர் கண்ட காட்சி சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புதமான காட்சி என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவன் உள்ளிருந்து ஒவ்வொரு பூஜை காலம் நிறைவடைகின்ற காலத்தில் வெளிவந்து அவ்வாற்றல் அனுக்கிரகத்தை வழங்கிவிட்டு கொடிமரத்தில் வந்து ஆகம நிலைகளை நிறைவேற்றி அமர்கின்ற பொழுது அவனுள் இருக்கின்ற அற்புதமான புனித கங்கா நதிநீர் அனைவருக்கும் அனுக்கிரகம் வழங்கி அவன் அடிநிலை நோக்கி செல்கின்ற அற்புதமான காட்சிதனை சுழல்நிலையாய் கண்டாய் என்று கூறி மகிழ்ந்து அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக.